ஹாய் ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் டாபிக்ஸ். என்ன பார்க்க போனா தனுஷனோட ராய் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 23 வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அமேசான் பிரைம் வந்து வாங்கியிருக்காங்க ராய் திரைப்படத்தை வந்து. ஸோ வந்து 23 வந்து பார்த்தீங்கன்னா ராய் திரைப்படத்தை அமேசான் ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் நீங்கள் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு ஷேர் பண்ணிக்கிறோம். அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் டூமில் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் நடிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா மூத்த நடிகர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்வி சேகர் சார் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவர் ரீசெண்டாக இன்டர்வியூ கொடுத்த விஷயத்தில் வந்து சொல்லியிருக்காரு, தனுஷ் அண்ணாவை யாராலும் தடுக்க முடியாதுங்க. ஸோ அது பர்சனல் இவெண்ட்ஸ் கூட யாரும் பண்ண முடியாது, அவர் நடிக்கிறதை தடுக்க முடியாது. தொடர்ந்து இந்த படம் வந்து அவெஞ்சர்ஸ் 2 வந்து நெக்ஸ்ட் ஹாலிவுட் ஃபிலிமாக கமிட்டாக இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. அது சிறந்த ஒரு நேஷனல் அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா நித்யா மேனன் மேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70th நேஷனல் ஃபிலிம்ஸ் அவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கியிருக்காங்க. ஸோ பெஸ்ட் நடிகைக்கான ஒரு அவார்டாக வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிற்றம்பலம் திரைப்படத்தில் வாங்கியிருக்காங்க. ஸோ இதை பற்றி பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா கொரியோகிராஃப் பண்ண மேகம் கருக்காதே சாங்கும் வந்து கொரியோகிராஃபர் லைக் அவார்ட் வாங்கியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகான் லைக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.